பிரபுதேவா, கேரளாவில் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் கதனாபாறை என்னோட ஸ்தலம். இது வந்து நாங்கள் இந்த செடி வச்சு 15 மாதம் தான் ஆச்சு. செடி வச்சப்போ நெமட்டோடு பயங்கரமாக காய்ச்சிருந்துச்சு. இலை எல்லாமே சுருண்டுட்டு 4 சிம்பு வரும். சிம்பு வந்துட்டு பெரிய நமக்கு க்ரோத் இருக்காது, ரொம்ப பாதிப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம நெமட்டோ ஃப்ரீ மில்டோன்னு யூஸ் பண்ணேன். 6 மந்த்துக்கு முன்னாடி ஒரு டோஸ் கொடுத்தேன், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு டோஸ் கொடுத்தேன், 6 கிலோ வச்சு கொடுத்தோம். 2 டோஸ் கொடுத்தோன்னே எனக்கு செடி நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்குது, நல்லா பரவாயில்லாமல் இருக்குது. வர வருஷம் நல்ல ஈல்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். 15 மாதத்துல நல்ல க்ரோத் ஆகிருக்கு. வணக்கங்க, என் பேர் ரத்னம். தமிழ்நாடு ஸ்டேட்டு, கரூர் டிஸ்ட்ரிக்கு, குளித்தலை வட்டம். கடந்த 2 வருஷமாக வந்து சம்மங்கி சாகுபடி பண்ணுறேங்க. இதை வந்து பெரும்பாலும் வந்து மண் மூலியமாக வரக்கூடிய நெமட்டோட நோய்க்கு வந்து நான் ஏகப்பட்ட ரசாயனம் வாங்கி போட்டேங்க. ரசாயனம் வாங்கி போட்டு ஈல்டு ஆரம்பத்துலலாம் வந்துச்சிங்க, அப்புறமே குறைஞ்சிருச்சு. அப்புறம் செடி அழுகிற கண்டிஷன் வந்துருச்சு. கிழங்கு பிடிங்கி பார்த்தேன், அதில் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே அழுகி போயிருந்துச்சு. அப்புறம் என்னென்னு கேட்டால் இது மாதிரி கிழங்குகள் நோயின்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் பெரும்பாலும் இந்த சம்மங்கி சாகுபடியில் வந்து இதுதான் கம்ப்ளைண்ட்டாக வருங்க, வேறு எதுவுமே வராது. அப்புறம் கெமிக்கலில் போட்டு எல்லாம் அழுகிற கண்டிஷன், செடியே காட்டு அழுகிற கண்டிஷன் வந்துருச்சுங்க. அப்புறம் சார் வந்து இந்த நெமட்டோடு ஃப்ரீயை வாங்கி ஐபிஎல் ப்ராடக்ட் வந்து நெமட்டோடு வாங்கி போட்டாங்க. வாங்கி போட்டதுக்கப்புறம் செடியில் நல்லாயிருக்கு, ஈல்டு நல்லா வருது. இவருங்க நல்லா இருக்குது, நீங்களும் பார்த்துங்க, ஈல்டு நல்லா இருக்குது. நான் வாங்கி யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து இதோட பயனை வந்து நான் அனுபவிச்சுட்ருக்கேன். நீங்களும் வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருக்குது. இது வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது பெரும்பாலும் நெமட்டோட நோய் தான் வரும், அது வந்து இது வந்து பெஸ்ட்டு, இருக்கையிலே பெஸ்ட்டாக இருக்குது. அது பெஸ்ட்டாக பண்ணுங்கள், நான் பண்ணுறேன், நீங்கள் வாங்கி பண்ணுங்கள், என்னோடய ரெக்கமெண்ட் தான். ஓம் சிவ சிவ ஓம். எனது பெயர் காமராஜ், திருச்சி மாவட்டம், ஸ்ரீரங்கவட்டம், கொடியாலங்கரை கிராமம், முக்கொம்பு பக்கத்தில் வில்லேஜ். நெமட்டோ பெரிய யூஸ் பண்ணுறேன், இதனுடைய பயன் நல்லா நான் அடைஞ்சிருக்கேன். கார்களை கொண்ட புழு வேர்களுகள் எதுவுமே வராது. இந்த அக்ரி மூலியமாக பயன்படுத்துகிறேன். நான் 90லேருந்து இந்த விவசாயம் பார்க்குறேன். இப்போ சமீபத்தில் வந்து 5 வருஷமாக தான் அந்த அக்ரியை தெரியணும், நல்ல பயன் அடைஞ்சிருக்கேன். நேந்திரந்தார் வந்து பொண்ணை கழிச்சு 14 கிலோ, ஏலரிசி பொண்ணை கழிச்சு 25 to 27 கிலோ வந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். போன வருஷத்தில் கிலோ 10 ரூபா விற்றுச்சு, லாபங்கள் கிடைக்கல. ஏலரிசி 20 ரூபா விற்றோம். இந்த வருஷம் ஏலரிசி 21 ரூபாயும் நேந்திரம் 20 ரூபாய்க்கு வெட்டினேன், நல்ல பலன் கிடைச்சது. கொடுத்த அவருக்கு மிக்க நன்றி. நான் மனசார சொல்கிறேன், நான் சிவபக்தர். நான் உங்கள்கிட்ட வந்து அப்படிலாம் சொல்லுங்கிற கட்டாயம் ஒன்றும் இல்லை. இருந்தால் அது நெமட்டோ பெரிய பற்றி சொல்கிறேன். 100 வேர்பூச்சிக்கு வாய்ப்புகளே இல்லை. இதை வந்து நான் வந்து பாருங்க என் வாழை, இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறது இல்லை. नमस्ते किसान भाइयों, मेरा नाम प्रवीण अशोक पाचुलकर है। मैं मलकापुर से हूँ। पिछले 10 साल से मैं खेती कर रहा हूँ। इससे पहले मेरी ककड़ी का प्लॉट था, उसमें कुछ पौधे बढ़ नहीं रहे थे, तो हमने पौधों को निकाल के उसके जड़ों में देखा तो उसमें गुठलियाँ थी। वो निमेटोड का इन्फेक्शन था। तो हमने IPL बायोलॉजिकल का निमेटो फ्री 4 किलो इस्तेमाल किया और उसके बाद वो अच्छा कंट्रोल में आया। अभी हमारा टमाटर का प्लॉट है। टमाटर का प्लॉट करते समय हमने पहले 2 किलो निमेटो फ्री इस्तेमाल किया है। उसके ठीक 20 दिन बाद फिर 2 किलो निमेटो फ्री इस्तेमाल किया है। अभी हमारी खेती में कहीं भी निमेटोड का इन्फेक्शन दिख नहीं रहा है। तो मेरी सभी किसान भाइयों को यही विनती है कि वो भी इसे इस्तेमाल करें। नमस्कार किसान भाइयों, मेरा नाम अमित नगर सूर्यवंशी, बेटा गाँव में रहने वाला हूँ। मेरा इंडस का 2 एकड़ का प्लॉट है। उसमें निमेटोड का बहुत प्रॉब्लम आता था। निमेटोड का प्रॉब्लम था, इसलिए मैंने IPL बायोलॉजी का निमेटो फ्री प्लस प्रोडक्ट इस्तेमाल किया। मैंने 2 एकड़ में 2 किलो 20 दिन के अंतर में यूज़ किया। मैंने वो प्रोडक्ट इस्तेमाल किया, वजह से मुझे बहुत बड़ा फ़ायदा हो गया। मेरा प्लॉट का उत्पादन बहुत अच्छा बढ़ गया है। थैंक यू। है ये हमारा वादा, खेत सुरक्षित फसल ज्यादा।